1 மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சா, நல்லா கவனிங்க, 1 மணி நேரம் தொடர்ந்து ஓய்வு இல்லாமல் வேலை செஞ்சா 3 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தா, ரெஸ்ட்னா என்ன? சும்மா உட்கார்ந்துருந்தா ரீசார்ஜ் ஆயிடுவோம். நல்லா கவனிங்க, 1 மணி நேரம் கார் ஓட்டினா கை காலில் ஆடுது இல்லைங்களா, ஓட்டுறோம் இல்லைங்களா, 3 நிமிஷம் கார் நிறுத்திட்டு சும்மா உட்காந்துருந்தா, சும்மா உட்காந்துருந்தா என்ன, பாட்டு பார்க்காம டிவி பார்க்காம உட்காந்துருந்தா 3 நிமிஷம் உட்காந்துருந்தா 1 மணி நேரமா சக்தி இழந்தமல்ல, ரீசார்ஜ் ஆயிருங்க. அப்போ 2 மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சா எத்தனை நிமிஷம் ஓய்வு எடுத்தா ரீசார்ஜ் ஆகும் அப்படின்னு கேட்டா நமக்கெல்லாம் மேக்ஸ் தெரியும், 6ன்னு சொல்லுவோம் இல்லையா, கிடையாது. இதான் 1 மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சா 3 நிமிஷம் இருந்தா ஓய்வு எடுக்கலாம். 2 மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சா 9 நிமிஷம் ஓய்வு எடுத்தா தான் ரீசார்ஜ் ஆகும். 3 மணி நேரம் பண்ணீங்கன்னா 36 மணி, அப்படி மேட்ரிக்ஸ் மாதிரி ஓய்வு இல்லாம எவ்வளவு நேரம் வேலை செய்றீங்களோ ரெஸ்ட் அதிகமா தேவைப்படுங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கங்க. அப்ப எல்லாரும் பண்ற தப்புன்னு தெரியுங்களா, ஓய்வு எடுக்காம வேலை செய்றீங்கல்ல, அப்ப 8 மணி நேரம் வேலை செஞ்சோன்னா உங்களுக்கு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஓய்வு தேவைப்படுதுங்க. இதே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்றேன், நானும் சொல்ல உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன். நான் என்ன பண்ணுவேன், சிங்கில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சோன்னே அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுதுன்னா ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், சோஃபாவில் வந்து கரெக்டாக 3 நிமிஷம் சும்மா உட்காந்துக்குவேன். ஒன்றும் பண்ண வேண்டாங்க, சும்மா உட்காந்துருந்தா போதும். 3 நிமிஷம் கழிச்சு 3லேருந்து 5 நிமிஷம் உடனே அதுக்காக கரெக்டாக 3 நிமிஷம் இல்லை பாஸ்கர் 3 நிமிஷம் கழிச்சு 3 வந்துச்சு ஓடக்கூடாது. எனக்கு எது சொல்லிக்கிட்டு பயமா இருக்குங்க. சில பேர் ஓவர் சின்சியர் ஃபாலோவர்லாம் இருக்கிறாங்க. ஒரு குத்து மதிப்பாக சொல்றேங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு இப்போ ரீசார்ஜ் ஆயிட்டீங்களா, இப்போ சமையல் பண்ணிட்டீங்கன்னா, சமையல் முடிச்சாச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. இப்போ பாத்திரம் கழுவிட்டு துணி துவச்சிட்டு 5 நிமிஷம் இப்படி உட்கார்ந்தீங்கன்னா 11:30 மணி இருக்கு இல்லையா, அப்போ மொத்தமா 5 நிமிஷம் உட்கார்ந்தா ரீசார்ஜ் ஆயிருவீங்க. அடுத்த ஒர்க் பண்ணலாம். இது வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க, ஆஃபீஸு வேலை எல்லா இடத்துலையுமே, ஃபேக்ட்ரி எல்லாமே. இது யார் பண்றீங்களோ நோயே வராதுங்க.